ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தோரம் தான் பார்க்கலாம். பாவக்காய் தோரம் வைக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம பாவக்காவை சின்ன சின்னதாக இப்படி வெட்டி வச்சுருக்குறோம். முழுக்க தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம பாவக்காய் வெட்டி வச்சுருந்த பாவக்காவையும் நான் இந்த மாதிரி சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ தேங்காயும் சேர்த்தாச்சு. தேங்காய் சூட்டுக்கு தான் என்ன ஆகும், இலகும். ஒரு 5 மினிட்டு இதேமாரி மூடி வச்சிட்டோன்னா தேங்காய் அப்படியே இலகிரும். ஏன்னா நமக்கு எல்லாமே ஃப்ரோஷனில் தானே வாங்குகிறோம் தேங்காய்லாம், அதனால் இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தால் நல்லா தேங்காய் திருகி போடும்போது நல்லாயிருக்கும். பாவக்காய்க்கு எப்போவுமே தேங்காய் அதிகமாக போடணும், வெங்காயம் சேர்க்கணும் எப்போவுமே சொல்லியிருக்கேன். கடலைப்பருப்பு போடும்போது உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.